ஹலோ கைஸ், இன்றைக்கி என்னோடய எல்லா ஃபிஷ்ஷையுமே நான் உங்கள்கிட்ட காட்டுதேன். என்னென்ன கப்பீஸ் வச்சுருக்கேன். பீட்டாஸ் வந்து நான் அந்த சைடில் ப்ரீடிங் போட்டிருக்கேன், அதை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். அப்புறம் இந்த சைடில் உள்ள ஐஸ்கிரீம் டப்பால் எல்லாத்துலேயுமே பீட்டாஸ் வச்சுருக்கிறேன். அப்புறம் இதில் பார்த்திங்கன்னா ப்ளூ கோய் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அந்த சைடில் இருக்கிறது ப்ளூ கோய் தான், அந்த பிங்க் கலர் டப்பில் இருக்கிறது. இது ப்ளூ கோய். இதோட அந்த பேக்ரவுண்ட் வீடியோவுமே காட்டுதேன். இதுவுமே இப்போ சேல்ஸ்க்கு இருக்குது. உங்களுக்கு வேணும்னா யாருமே என்னை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. இது தான் அந்த ப்ளூ கோய். பார்த்துக்கோங்க, நல்ல ஒரு ஹைஃபின்னோட ஃபஸ்ட்டு குவாலிட்டி பேர் தான் நான் எப்போவுமே வாங்குவேன். அதை அப்புறம் நான் விற்கம் போகும்போது உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு கம்மியாகவே தரேன். என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் தரேன், அதில் டிஎம் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி அக்ரெசிவாக இருக்கிற மேலே ஃபுல்லாமே நான் பிரிச்சுருவேன். அந்த அப்படி இருக்கும் போகும்போது தான் ஃபீமேல் வந்து ஓவராக ஸ்ட்ரெஸ் ஆகாது. அப்புறம் என்னோடய பீட்டாஸை பற்றி பார்த்துட்டு இருந்தேன், இதுக்கு நோய் இருக்கான்னு. அப்படி எதுவுமே நான் வர்ற ஏதாச்சும் கண்ணில் பட்டுச்சுன்னா கூட காப்பாற்றிடுவேன். இதுக்குள்ளே வந்து இன்னும் நான் வந்து ரெடி பண்ணலை, சும்மா மீன் மட்டும் விட்டுருக்கிறேன். அதை இன்னுமே நான் வந்து அழகாகவே ரெடி பண்ணுவேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா என்கிட்ட இருக்கிறது வந்து இந்த ஏலியனுக்கு வந்து ஏலியன் செட்டப் கொடுக்கறதுக்குள்ளே உசுறு போகுது. அதை ப்ரீட் பண்ணுறதுக்குள்ளே கஷ்டப்படுதேன். சரி, இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து ப்ரீட் பண்ணுவேன். ஏன்னா சம்மர் டைமில் ப்ரீடிங் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பீட்டாஸில் பார்த்துட்டே இருக்கும் போகும்போது இங்கே ஒரு குளவி, அது யோபாவும் தண்ணி குடிச்சிட்டு இருந்துச்சு. ஆனால் பயங்கரமான வெயிலுங்க சாய், அதனால் அது குடிச்சிட்டு போட்டுன்னு விட்டுட்டேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த டப்பு சும்மா பிடிச்சிருக்கேன். குவாரண்டைன் பண்ணக்கப்புறம் தான் நம்ம ஃபிஷ்ஷை ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் ஃபிஷ் வந்து உள்ளே உசுரோடு இருக்கும், இல்லைனா இருக்காது. ஏன்னா அதில் மைக்ரோ கல்ச்சர் வந்து ரெடி ஆனால் தான் தண்ணி வந்து ஒரு எக்கோசிஸ்டம் ரெடி பண்ணுதுன்னு அர்த்தம். இந்த செட்டப்பையும் பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து இது தான் அழகாக ஒரு 10 ரூபாய்க்கு தான் இந்த டப்பு வந்து வாங்கினேன் பழைய கடையில். அந்த இதுவே சூப்பராக ரெடி பண்ணிட்டேன். இதில் வந்து கீழே வந்து மண் வச்சு ஒரு ஹைட்ரலா பிளான்ட் ஒரே ஒரு ஸ்டெம்மு தான் வச்சேன். அது இப்படி வளர்ந்துட்டு அப்புறம் மேலே ஃப்ராக் பைட்டு, அப்புறம் வாட்டர் லெட்டூஸு, அப்புறம் வேறு என்ன ரெட் ரூட் ஃப்ளோட்டர், அந்த மாதிரி ஒரு நிறைய பிளான்ட்ஸ் கொஞ்சம் வெரைட்டிஸ் போட்டிருக்கிறேன். அப்புறம் ஃபிஷ் என்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஹச்பி ரெட் ரோஸு ஷார்ட் பாடி. இதுவுமே இன்னும் ஃப்யூச்சரில் சேல்ஸுக்கு வரும். யாருக்கு வேணும்னாலும் சீக்கிரமாக வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதில் புக் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நான் வந்து நிறைய இந்த மாதிரி செட்டப் தான் பண்ணியிருக்கேன். டப்பு செட்டப் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் கீழே இறங்கி வந்தோம்னா இதில் வந்து அந்த ப்ளூ கோயோட குட்டியை ஃபஸ்ட் பேட்ச் குட்டிகளை விட்டு வச்சுருக்கிறேன். ஃபஸ்ட்டு பேட்ச் குட்டியும் செகண்ட் பேட்ச் குட்டி எல்லாத்தையுமே டிஃப்ரெண்ட்டான டப்பில் தான் வைக்கணும். அப்போ தான் அது வந்து நல்ல ப்ராப்பராக க்ரோத் ஆகும். எல்லா குட்டியுமே நல்ல கலரேஷனோடு வரும். இல்லைனா அந்த கேப் வராமல், அந்த ஃபின்னில் வந்து டம்போ இயர் லைட்டாக வராமல், அந்த மாதிரி நிறைய இது வரும். அப்புறம் இந்த ஒரு பேர் கிட்டத்தட்ட என்கிட்ட வந்து ஒரு 8 மாதம் கிட்ட இருக்குது. 8 மாதத்தில் இது வந்து நிறைய குட்டிகிட்டையும் போட்டிருக்கு. இதுக்குள்ளே எல்லோ மொசாக் இருக்குது. அதுக்கு ரொம்ப ஷை டைப்பு, வெளியிலேயே வரமாட்டானுங்க. ஃபுட்டு போட போகும்போது லைட்டாக வருவானுங்க. எல்லா மீன் இருக்கான்னு பார்த்துட்டு அப்படியே விட்டுருவேன். இது ஹச்பி ரெட் ரோஸில் ஷார்ட் பாடியோட ஃபீமேல் மட்டும்தான் இருக்குது இப்போ நம்ம கையில். அப்புறம் நான் எல்லாத்தையுமே காட்டிட்டேன்னு நினைக்கிறேன். அடுத்து இன்னும் ஒரே ஒரு டப் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த டப்பில் வந்து அது பின்ன சில்வராடோ டம்போ இருக்குது. சில்வராடோவில் டம்போ வெரைட்டி, அதை நான் காட்டுதேன் உங்களுக்கு. அதை அந்த கருப்பு கலர் ட்ரெயில் வச்சு பிடிச்சி காட்டினா தான் அதோடய ஃபுல் பொட்டென்ஷியல் தெரியும். நான் அதை அப்படியே பிடிக்கிறேன். அப்படியே பிடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். ஆமாம், பிடிச்சிட்டேன். ஒரு 3 பேர்கிட்ட பிடிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். இதுதான் சில்வராடோ டம்போவோட என்கிட்ட இருக்கிற குவாலிட்டி. சூப்பரான F1 கிரேடாக தான் நான் எப்போவுமே எடுப்பேன். காசு லைட்டாக கொடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி எடுத்து வச்சிட்டோம்னா அது பாட்டு இருந்துக்கிடும். அதனால தான் நான் முடிஞ்ச அளவுக்கு இங்கிட்ட அங்கிட்ட கேமரா மாற்றிட்டு இருந்தேன். எப்படியாச்சும் இதுக்கு ஃப்ரேம்குள்ளே அழகாக ஃபிட் ஆகிரட்டும்னு. ஃபிட் ஆகலை. கடைசியில் உங்களுக்கு இதை காட்டுதேன். இந்த இப்போ ஃபிட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அழகாக தெரியும். இப்போ இதோட எல்லாமே வந்து பேர் வந்துமே இதெல்லாம் சேல்ஸுக்கு இருக்குது. நீங்கள் யாருக்கு வேணும்னாலும் என் காண்டாக்ட் நம்பர் நான் தரேன். என்ன டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் பண்ணிட்டு ஒரு ஹாயின்னு மட்டும் மெசேஜ் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப் வந்துடும், அதில் ஜாயின் பண்ணிட்டு உங்களோட ஃபிஷ்ஷஸை நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு மார்க்கெட்லேயே விசாரித்து பார்த்துக்கோங்க. இது எவ்வளோ ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்கிறதுக்கப்புறம் என்கிட்ட வாங்க. நான் தான் இருக்கிறதுலே கம்மியாக தரேன். இதில் நான் கேரண்டியாக சொல்ல முடியும். வேறு நிறைய ப்ரீடர்ஸ் இருக்கிறாங்க. அவங்களோட கொஞ்சம் நான் வாங்கினதுக்கு ஒரு 10 ரூபா லாபம் வச்சு விற்றா கூட எனக்கு போதும். அதுதான் நான் யோசிக்கிறேன். இது வந்து க்ளீன் பண்ணி 1 மாதம் கிட்ட ஆகிட்டு. நான் அதை காட்ட விரும்பலை. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இதுவும் நல்ல ஒரு செட்டப் தான். இதுவும் நல்ல ஒரு வைல்டு செட்டப்பில் நான் ரெடி பண்ணியிருக்கிறேன். இதுக்குள்ளேயும் எல்லோ மொசாக்கோட ஃப்ரைஸ் இருக்குது. F1 பேட்சோட ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனோட ஃப்ரைஸு. அதுவுமே நான் அப்படியே சும்மா போட்டுட்டேன். அப்புறம் இதுலேயும் அதே தான், எல்லோ மொசாக்கோட ஃப்ரைஸு. இந்த மாதிரி ஹைட்ரலா பிளான்ட்ஸு எல்லாமே அவைலபிள் தான். யாருக்கு வேணும்னாலும் புக் பண்ணிக்கோங்க. லைட்டாக இது வந்து ரேட்டு கூட தான் நான் போட்டு பனிக்காட்டிலேருந்து எடுத்தேன்.
நான் அவங்க ரேட்டே தான் போட முடியும். ஏன்னா நான் கூட்டி விற்றோம்னா குறைச்சி விற்றோம்னா என் மேலே கம்ப்ளைண்ட் வந்துடும். அதனால் நான் வந்து மோஸ்ட்லி என்னோடய வாட்ஸ்அப் குரூப்பில் சேருங்க, நான் அங்கே அப்டேட் பண்ணுவேன். நீங்கள் பர்சனலாக மெசேஜ் பண்ணி எவ்வளோ ரூபா அப்படிங்கிறத கேட்டுக்கிடலாம். நான் ரிஸ்க் எடுக்க விரும்பலை, எந்த ஒரு கான்ட்ரவர்சிக்குலையும் இறங்க விரும்பலை. அதனால தான் அப்படி பண்ணுறேன். அப்புறம் மொய்னா கல்ச்சர் ஃபஸ்ட்டு ஏகப்பட்டது வச்சுருந்தேன், இப்போ அது கிராஷ் ஆகிட்டு. அப்புறம் இந்த இதில் மொய்னா கல்ச்சர் நிறைய வந்தோடனே இந்த டப்புக்குள்ளே இந்த பெரிய ட்ரம்முக்குள்ளே போட்டு விட்ருவோம் எல்லாத்தையுமே. வேறு என்கிட்ட எதுவுமே இல்லை இப்போதைக்கு. சேல்ஸுக்கு இருக்கிறதெல்லாம் நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் சேருங்க, நான் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். நான் முடிஞ்ச அளவுக்கு ஹாபியாக பண்ணுறனால தான் கம்மியாக தரேன். இதுவே வெளியில் நீங்கள் போய் கேட்டு பாருங்கள், எவ்வளோ ரூபா சொல்கிறாங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ பாய் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான்.